டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்குறதுக்கு அக்காஸ் 2 பேரும் போயிருக்காங்க. ஆனா, எனக்கு அந்த எஸ்டிமேஷன் ஃபைனலா வந்து பில்ல பார்த்ததுமே அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா இந்த ஹாஸ்பிட்டல் பார்ட்ட பொறுத்தவரைக்கும் பில்லிங் தாங்க பெரிய தலைவலி. சரி பார்ப்போம். ஏதாவது பண்ணி எப்படி ஏதாவது பே பண்ணி கிளம்பி போறத விட ஆதுன பார்க்கறதுக்கு முதல்ல சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஆகணும். அதனால கிளம்பிட்டேன். நாளைக்கு டிஸ்சார்ஜ். அது ஹாப்பி. நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ். அது கஷ்டமா இருக்கு. ரொம்ப நாளா நான் vlog எடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு கால் வலி, அது போக நிறைய சில பல வலிகள், ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கிறது, சாப்பிடவே முடியல, திணிச்சுக்கிட்டே இருக்காங்க அக்காங்க 2 பேரும் உட்காந்துட்டு. ஜஸ்ட் அவங்களும் வந்து ஜூஸு, மோர், என்ன சொல்றது, பயிறு வகைகள், ஃப்ரூட் சாலடு, வெஜ் சாலடு, ஏதாவது ஒன்று காஃபி, டீ, பால் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில 3 மீல்ஸ் வேறு, அதில் நிறையா காயெல்லாம் சாப்பிட்டு போயிடுவீங்க. மற்றபடி இந்த தொடர்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜீரணமே ஆகலை. உட்காந்துட்டே இருக்கேன். ஆனால் அந்த ஃபுட்டுக்கு எப்படியாவது அவங்களுக்கு கொடுத்துடணும். பில்லில் வேணா ஆட் பண்ணிக்கோங்கப்பா, சாப்பிடாம விட்டுறான்னு பார்த்தா கேட்க மாட்டேங்கிறாங்க. வேறு வழியே இல்லை, அதை நான் சாப்பிட்டு தான் ஆகணுமா. எல்லாம் பண்ணி அட்மிட் ஆகும்போது அந்த ஹெச்பி லெவல் இப்போ கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அதனால் அதுக்கு ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இனி ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. அது இனிமேல் தான் எடுக்கணுமா. அது இனிமேல் தான் பில்லில் ஆட் பண்ணி டிஸ்சார்ஜ் மாதிரி வாங்கணுமா. அது பில்லில் ஆட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அந்த முக்கியமான டெஸ்ட்டும் போய் எடுக்கணும். ஏன் தான் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை எனக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அம்மா அப்படிங்கிற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான் நம்மளை வந்து எப்படி இயங்க வைக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு என்னோட லைஃப்பில் மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபரோட அம்மாவோட லைஃப்லேயும் பார்த்தேன். நான் வந்து இந்த மாதிரி வாக்கிங்கில் அந்த காரிடரில் வாக் போயிட்டுருக்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, அக்கா நீங்கள் கலைவாணி அக்கா தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்காக அங்கே அட்மிட் ஆகிருக்கிறதா சொன்னதும் அந்த அம்மாவையும் போய் பார்த்தேன். அவங்களுக்கும் வந்து காலில் ஏதோ பிரச்சனை, இந்த மாதிரி ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக கால் வீக்கமாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களால டிஸ்சார்ஜ் பண்ண முடியல, டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களோட இன்னொரு பையன் பேரம்பேத்தியெல்லாம் கூட்டிகிட்டு ஃபாரின்லேருந்து வர்றாங்கன்னு கேள்விப்பட்டதும் எப்படி தான் அவங்களுக்கு அந்த வேகம் ஃபோர்ஸ் வந்ததுன்னே தெரியல. அது வரைக்கும் எந்திரிச்சு நடந்தால் கால் வலிக்குதுன்னு சொன்னவங்க நடந்தால் தான் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் 50 ரவுண்டு, அவ்வளோ வயசானவங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி முடிச்சுட்டு 50 ரவுண்டு அந்த காரிடரில் சுற்றி நடந்து வந்து அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ தன்னோட குழந்தைய பார்க்கணும் அப்படின்னா எந்த வயசுலேயும் ஒரு அம்மா தன்னோட பேரம்பேத்திகளுக்காகவோ குழந்தைக்காகவோ அவ்வளோ தூரம் நடப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஆதுக்குட்டியை குயிக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போது இன்னுமே கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஃபோனை கூட பிடிக்க முடியலங்க. பாருங்க, கை எவ்வளோ வலிக்கு தெரியுமா. ஃபஸ்ட்டு இந்த கையில் தான் குத்திருந்தாங்க. இந்த கையில் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா தெரியுதா ஓட்டை, இங்கே குத்திருந்தாங்க. அப்புறம் இங்கே இந்த இடத்துல ஏதோ குத்தி ஓட்டை போட்டு இது எடுத்தாங்க. அப்போ இப்போ இந்த கையில் குத்திருக்காங்க. காலில் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது பார்க்குற அப்படி வரிப்புள்ளி கணக்காக, அந்த வரிப்புள்ளி கூட இல்லை தானே, ஜீப்ரா இருக்கும் இல்லை, அந்த ஜீப்ரா கணக்காக முட்டியிலேருந்து பாதி கால் வரைக்கும் அப்படியே கட் பண்ணி விட்டு தையல் போட்டிருக்காங்க. இது பார்த்து எனக்கா என் காலா இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் உள்ள என்னமோ தொட்டு பார்த்தா உள்ள என்னமோ இருக்கு, பார்த்தா அது ஸ்டீல் பிளேட்டும் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் ஏன்பா இங்கே கொண்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. பட் வேற வழியில் வச்சுதான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் போன. அதுக்கும் மேலே ஒரு பயோப்சி ரிசல்ட், அது டென்டேட்டிவாவது இன்னைக்கு வந்துரும்னு சொன்னாங்க. ஆனால் வரல. அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். அந்த ரிசல்ட் வரல. மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே ஆதன் முக்கியமாக ஓடிட்டு இருக்கான். என் அக்கா கிட்ட சொன்னதை இதை கொடுத்து சாப்பிட கொடுத்தீங்கன்னா நான் எந்திரிச்சு வெளியே ஓடி போயிடுவேன் அப்படின்னு. முடிஞ்சா ஓடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேற கிண்டல் பண்ணுறாங்க. என்னால் நடக்க கூட முடியல, வாக்கரை வச்சு நடந்து போயிட்டு இருக்கேங்கிற ஒரு இது. ரெடி ஆகட்டும், அப்புறமா அவங்களெல்லாம் பேசிக்கலாம் சரியா. ஃபோனை பிடிக்க முடியலங்க. vlog எடுக்கிற மைண்ட் செட்டும் இல்லை, ஃபிசிக்கல் செட்டும் இல்லை, எல்லாமே அப்படியே டவுனாக கிடக்குது. சரி பாய். டிஸ்சார்ஜ் நாளைக்கு சொல்கிறாங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறமா vlog பண்ணி பண்ணுறது. வீடியோவே எடுக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு உடம்பு சரியில்லை, சின்னதாக காய்ச்சல் தலைவலினா கூட ஐயோ அதை கண்டென்ட் ஆக்கிடலாம், அதை கண்டென்ட் ஆக்கிடலாம்னு சொல்லி எல்லாம் அப்படியே பரபரப்பாக திரிகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருக்கு, ஒரு vlog கூட எடுக்காமல் நான் பாட்டு காயப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கே கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. சரி வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம அப்படி எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனப்பாக நம்ம வந்து வீடியோவில் சொல்லிட மாட்டோம்ல.
ஓகே நமக்கு ஒரு கஷ்டமா, சரி எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கஷ்டப்படுத்திட்டு அப்படிங்கிறது நினைக்கங்காட்டி பெருசாக vlogலாம் எடுக்கல. இதெல்லாம் எங்கள் அக்கா பண்ணி வச்ச வேலை. வந்த ஜூஸ் பாட்டில் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சிருக்கா. வேண்டாம், அவளை காட்டினா திட்டுவா. வர்றேன். வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி தூங்கலாமா? லவ் யூ. சரி தங்க, சரியா போச்சு. அம்மா வர்றேன், பத்திரமா இருங்க. என்னது என்னது நான் வரணுமா? வெண்ண குட்டி வெண்ண முறுக்கு குடுக்கற வரி முறுக்கு குடுக்கறவா? சரி சரி வரேன், அம்மா வரேன். நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்கன்னா நாளைங்களே வந்துடுறோம். நேற்றே டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கணும். ஆனால் டிஸ்சார்ஜ் சம்மரியெல்லாம் ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறக்கு வருவாங்கள்ல, அந்த மூண்டு பிரிக்கிறாங்க, அதுலேருந்து பிளட்டு மாதிரி ஒன்று அப்படியே ஃப்ளோவாக வருது, வந்துட்டே இருக்கு. டாக்டர் போட்டு எனக்கு போட்டு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எடுக்கிறாங்க. எனக்கு வலி, சரியான வலி. அப்படியே இந்த பிரசவத்தில் கத்துவாங்கல்ல அந்த மாதிரி கத்துன்னு கத்துறேன். ஆனாலும் அது அப்படியே வந்து அதை அமுத்தி எடுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி அது டாக்டர்ஸ் பண்ணது கரெக்ட் தான். ஆக்சுவலி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எடுத்ததான் வரும். சரி ஓகே, அதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்தும் அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு அது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதோ இருக்குது, வெயிட் பண்ணுங்க என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கல்ச்சர் டெஸ்ட் அனுப்பலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு பிஃபோர் சர்ஜரியும் வந்து நமக்கு அந்த சாம்பிள் எல்லாமே எடுத்து கல்ச்சர் டெஸ்ட் அனுப்புனாங்க. அதில் நோ க்ரோத்னு வந்துருச்சு, எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் க்ரோத் எதுவும் இல்லைன்னு. இப்பயும் எடுத்து அனுப்பியிருக்கிறதுல நோ க்ரோத்னு வந்தால் தான் நான் வந்து வீட்டுக்கு போக முடியும். நேற்றுக்கு டிஸ்சார்ஜ், அது போக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 நாள் வரைக்கும் மூண்டை கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை வந்து போட்டு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எடுக்கிறாங்க. அதில் பிளட் மாதிரி எதுவும் சம்திங் வந்துக்கிட்டே இருக்கு. என்னால் வலியும் பொறுக்க முடியல. நேற்றுக்கே போய் ஆதனை பார்க்கலான்னு நினச்சேன், ஆதனை அப்படியும் பார்க்க முடியல.